ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செய்ய போகிறேன். இது வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கூட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி அலசி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா அதை தாளிச்சுக்கணும். அது தாளித்த பிறகு நம்ம அலசி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கிறதுக்காக நம்ம ஓரளவுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூனும் ஒரு 1/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா அதையும் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து மூடி போட்டு வேக வைக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை அதுக்குள்ளார போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு மூடி வைக்கணும் ஒரு 5 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆகிருக்கும். இதுதான் பட்டாணி உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.